வருவாய்த்துறையில நான் வேலைக்கு கேட்டுட்டு இருக்கிறேங்க. அதுக்கு தான் அப்ளை பண்ணிட்டே இருக்கிறேன். ஒன்றும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கேயும் அப்ளை பண்ணிட்டா போய் இன்டர்வியூ போய் கேட்டோம்னா அவங்க வந்து 10 லட்சம் கேட்குறாங்க. நீங்க ஒண்ணு குழந்தைங்களை வச்சு ரீல்ஸ் எடுக்கிறீங்க, இல்ல குழந்தைங்கள தகாத இடத்துல நீங்க டச் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களை வச்சு நீங்க என்னென்ன பண்ணுமோ பண்ணிக்கிறீங்க. இப்ப குழந்தைங்கள அடிக்கிறீங்க. சோ ஒவ்வொரு காலகட்டத்துல 2 மாசத்துல இந்த அரசு எந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், பெண்ணிய செயல்பாட்டாளர் திருமதி கவிதா அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் பிரதர். குறிப்பா நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. மதுபானத்துக்கு எதிராக அரியலூர் மாவட்டத்துல ஒரு கிராமத்துல நடந்த விஷயத்துல பார்த்தா அந்த பள்ளி மாணவிகள் அந்த மதுபான கடைக்கு எதிராக போராடி இருக்கிறார்கள். மாணவர்கள் என்றும் பாராமல் தடியடி நடத்தி ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறது பெரிய அதிர்ச்சிக்குள்ளா இருக்கிறது. இது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசும் பொருளாக மாறுகிறது. முதற்கட்டம் எப்படி பாக்குறீங்க நீங்க? காவல்துறைகள் காவல்துறையினர் அவங்களுடைய கடமையை ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா அந்த குழந்தைங்களை அப்படி துரத்தி போய் அடிக்கிறாங்க. இந்த கடமை உணர்வை இவங்க ஏதாவது ரேபிஸ் மேல காமிச்சிருந்தாங்கன்னா நம்ம பாராட்டியிருக்கலாம். இவங்க சொல்ற இதே தாவேகா அரசு சொல்ற கொள்ளையடிச்சவங்க மேல காட்டியிருந்தாங்கன்னா நம்ம பெருமைப்படலாம். குழந்தைங்க மேல நீங்க உங்களுடைய வீரத்தீர செயலை காமிச்சது ரொம்ப வேதனையும் வெக்கமாவும் இருக்கு. ஏன்னா எல்லாமே சின்ன பிள்ளைங்க, எல்லாம் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம், இதே மாதிரிதான் நீங்க எல்லா குற்றவாளிகளையும் கையாளுவீங்களா? இந்த காவல்துறை இப்படிதான் கையாளுமா? அப்போ ஒரு குழந்தைங்களை நீங்க எப்படி பேசி கூட புரிய வச்சு அந்த கூட்டத்தை கலைச்சிருக்கலாம். ஒரு விஷயம், டாஸ்மாக்கு எதிராக போராட்டங்கள் பல காலமா நடந்துட்டு இருக்கு, நிறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. ஆனா இத பேசும் பொருளை ஆக்கல. இப்ப இந்த விஷயத்தை எப்படி இந்த அரசு கையாளும்னா, இப்ப இருக்கிற முதல்வரும் சரி, முதல்வர் கூட அவருக்கு பாதுகாவலா இருக்கக்கூடிய அரண்களும் எப்படி சொல்லுவாங்கன்னா, இது ஒரு காழ்ப்புணர்ச்சியில பண்றாங்க. இதுக்கு முன்னாடி டாஸ்மாக் இல்லையா, இதுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணலையான்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி மக்கள் காலங்காலமா போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமும் இந்த மாதிரி அசிங்கமான ஒரு செயல்கள் நடைமுறைக்கு வரும்போது அது பேசும் பொருளா மாறுது. அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி போராடி இருப்பாங்க. அப்போ ஒரு காவல்துறையோ இல்ல அதிகாரிகளோ அது சம்பந்தப்பட்டவங்களோ மக்களை பேசி அதை சமாதானப்படுத்தி அந்த போராட்டத்தை எப்படி கைவிடணுமோ அதை பண்ண வச்சிருப்பாங்க. ஆனா இந்த குழந்தைங்களை இன்னைக்கு துரத்தி துரத்தி போய் அடிச்சது அப்படின்றது ரொம்ப என்ன சொல்றது, இந்த அரசு மேல இருக்கக்கூடிய பயங்கள் இன்னும் அதிகமா தான் ஆயிட்டு இருக்க தவிர இந்த அரசு மேல மரியாதைன்றது வரல. காயமடைஞ்சு மயக்கமா கிடக்குறாங்க. என்ன நிலையில இருக்காங்கன்னே அவங்களுக்கு தெரியாத ஒரு சூழல் இருக்கு இல்லையா? இது காவல்துறைக்கு தெரியாதா? அப்படி அணுக வேண்டிய அவசியம் இங்கிருந்து வருது. இதையும் நடிப்புன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பிரதர். இன்னைக்கு இவங்க இந்த அரசுக்கு எதிராகவோ இல்ல இவங்களுக்கு எதிராக நம்ம இதை கேள்வி கேட்டா, இது அரசுக்கு எதிராக இல்ல, இது மக்கள் நலத்துக்கு ஆதரவா போராட்டம் பண்றது. இது எந்த அரசுக்கு எதிராக போராடுறது கிடையாது. அதிமுக காலத்துல இருந்து ஆரம்பிச்சது சரி, அதுக்கப்புறம் அதிமுக திமுக அதிமுக திமுக எல்லாரும் இவங்க டாஸ்மாக ஒழிப்பேன்னு சொல்லுவாங்க. இந்த கேள்வி எனக்குமே இருந்துச்சு. நாங்க முற்றிலுமாக மதுபான கடைகளை மூடுறதுக்கு நாங்க வழிவகை செய்வோம்னு சொல்லிட்டு திமுக அரசும் சொல்லிச்சு, எல்லா அரசும் இது சொல்லுது. ஆனா அவங்க பீரியட்ல வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அதை குறைச்சிட்டு இருக்கிறாங்க. ஊருக்குள்ள இருக்கக்கூடியதை தூக்கி வெளியே தூக்கி வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல சில கடைகளை நிரந்தரமா மூடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தாவேகா அரசுமே அது பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ரெஸ்டோ பார் ஓபன் பண்ணிருக்காங்க. சோ இங்க டாஸ்மாக் மூண்டதை பத்தி பிரச்சனை இல்ல. அதிகமான வருமானம் அவங்க எல்லாம் பிரைவேடைசேஷன் பண்றதுக்கான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இங்க போராட்டம் பண்றது புதுசு இல்ல. ஆனா இந்த 3 குழந்தைங்க மயக்கமான நிலையில இருக்காங்க. இதையும் கேவலமா அரசியலா பேசுறதுக்கான ஒரு கூட்டம் இருக்கும். அந்த குழந்தைங்க நடிக்கிறாங்கன்னு சொல்றதுக்கான ஒரு கூட்டம் இருக்கு. அந்த பெண் குழந்தைங்க கையில காயமா இருக்கு, ஏதோ கீறி ப்ளீடிங் ஆகுது. இங்க குழந்தைகள் நல வாரியம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஆனா எனக்கு தனிப்பட்ட கருத்தா எனக்கு என்ன ஒரு விஷயம் எப்பவுமே தோணும், குழந்தைங்களை எதுலயுமே இன்வால்வ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அது நேர்மையான போராட்டமா இருந்தாலும் சரி, அது குழந்தைங்களுக்கான விஷயம் இல்ல. ஆனா அதுல ஒவ்வொரு குழந்தைங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க அப்பா குடிச்சிட்டு இருப்பாரு. இப்பெல்லாம் அப்பா அம்மா 2 பேரும் ஜோடி போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கள்ளக்குறிச்சியில நம்ம பார்க்கலையே, அப்பா அம்மா 2 பேருமே இழந்த குழந்தைங்க இருக்காங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. அப்ப இன்னைக்கு அதனால அதுக்கு பாதிக்கப்படுற குழந்தைங்களா இருக்கட்டும், அது அவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். அப்ப அவங்க போராட்டலாம் நம்ம அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் குழந்தைங்களை அதுல இன்வால்வ் பண்ணாம இருக்கிறது நல்லதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.
ஒரு ஆனா 217 சொல்லு சொல்லு சொல்லு. ஆனா குழந்தைங்க போராடுறதுக்கு வருது அப்படின்னா அதை சொல்லி புரிய வைக்க வேண்டிய ஒரு அதிகாரியுடைய கடமை இல்லையா? ஒரு காவல்துறையோட கடமை இல்லையா? அவரோட குழந்தைய அவர் இப்படிதான் அடிச்சு ஓட ஓட விரட்டுவாரா? என்ன அராஜகமான ஆட்சி பண்றாங்க? இல்ல அவங்களுடைய பவரை வந்து எந்த அளவுக்கு இவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்றது நினைக்கும் போது, ஒரு குழந்தைங்க கிட்டே இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க ஈவிரக்கல்லாம. இவங்க வந்து மத்தவங்க கையில எப்படி நடந்துப்பாங்க? மத்தவங்க கிட்ட இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க? நான் என்ன கேக்குறேன், இதே காவல்துறை இப்ப பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்கள் வந்து இத்தனை பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, இவங்க இப்படிதான் நடந்துகிட்டாங்களா? இன்னைக்கு எம்எல்ஏன்ற பாதுகாப்பு கொடுக்கல, ரீல்ஸ் எடுத்து போடுறதுக்கு அனுமதி கொடுக்கல, இதே தாவேகா நிர்வாகி இன்னைக்கு கூட்டத்துல வந்து நிக்கல. அப்போ ஏழ்மையா இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பார்வை, அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பார்வை. அதனாலதானே அன்னைக்கு சிஎம் வந்து சொல்லிட்டு போனாரு, இத்தனை கொலைகள் இத்தனை சாவு நடந்ததுக்கான காரணம், மரணம் நடந்ததுக்கான காரணம் வந்து காவல்துறை தான் அப்படின்னு தைரியம் வந்து அவ்வளவு பெரிய ஒரு அபாண்டமான பொய் சொல்லும் போதும் இந்த காவல்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்கும் கேள்வி கேட்க முடியாது. இவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு, இந்த மாதிரி மக்கள் கிட்ட இவங்க ஃப்ரஸ்ட்ரேஷனை தீர்த்துக்கிறாங்க. அப்ப எந்த அரசு வந்து என்ன பண்ணாலும் பாதிக்கப்பட போறது அங்க வந்து மக்களும் பொதுமக்களும் இந்த மாதிரி ஏழைப்பாளைகளும் தான். இப்ப குழந்தைகள் உட்பட நீங்க ஒண்ணு குழந்தைங்களை வச்சு ரீல்ஸ் எடுக்கிறீங்க, இல்ல குழந்தைங்களை தகாத இடத்துல நீங்க டச் பண்ணிக்கிறீங்க, அதுக்கப்புறம் குழந்தைங்களை வச்சு நீங்க என்னென்ன பண்ணுமோ பண்ணிக்கிறீங்க, இப்ப குழந்தைங்களை அடிக்கிறீங்க. சோ ஒவ்வொரு காலகட்டத்துல 2 மாசத்துல இந்த அரசு எந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்கள்ட்ட ஓட்டு வாங்கினதுல இருந்து, குழந்தைங்களுக்காக ஆட்டப்பாட்டம் பாடினதுல இருந்து, பாடி ஆடி மாமா சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து குழந்தைங்களை அடிக்கிற இடத்துல வந்து நிக்கிறாரு. இது இன்னும் அடுத்த கட்டம் என்ன முன்னேற போகுது அப்படின்றதுல ரொம்ப ஆவலா இருக்கும் பாக்குறது. இல்ல கடந்த இப்ப ஆட்சிக்கு வந்தோடனே பாத்தீங்கன்னா 717 டாஸ்மாக் மூடப்பட்டிருக்கிறது. அதுவும் பள்ளி அருகில், கோவில் அருகில், பொது இடங்களை நீக்கப்பட்டிருக்கின்ற செய்தி வந்திருக்கிறது. ஆனா அப்படி இல்லைங்கிறது இப்ப உறுதியா இருக்கு இல்லையா? பள்ளி மாணவி போராடினாங்க, பள்ளிக்கு அருகில் அந்த மதுபான கடை இருக்க போய் தான் போராடி இருக்காங்க. அதையும் தாண்டி அண்ணாமலையோட இன்னைக்கு கூட ஆதாரத்தோட பல இடங்கள்ல வந்து பள்ளிகள் பக்கத்தில் இருக்கிறது, கோவில்கள் பக்கத்தில் இருக்கின்றத நிரூபிச்சிருக்காங்க. அப்ப இந்த 717 கடைகள் என்பது உண்மையை மூடப்பட்டிருக்கா? அப்படி மூடப்பட்டிருந்தாலும் தகவல் உரிமை சட்டத்திலையும் பதில் சொல்ல மறுக்கிறாங்கன்ற ஒரு செய்தி வருகிறது. அப்ப என்ன நடக்கிறது? உண்மையிலே அவர் சொன்னது பொய்யா உண்மையான எப்படி எடுத்துக்கிறது? ஆதாரங்கள் கொட்டி கிடக்கு. இப்ப ஆர்டிஐ ஆக்ட் வந்து ஆல்ரெடி வந்து காங்கிரஸ் கொண்டுட்டு வந்த கவர்மெண்ட்ல கொண்டுட்டு வந்தது. தகவல் அறிய உரிமை சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். அத வந்து இது வரைக்குமே வந்து தமிழ்நாட்டுல அதை ஒரு விதத்தை நடைமுறைப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ பாஜகவுடைய கை குழந்தை தத்து பிள்ளை இந்த தாவேகா அரசு அதை வந்து இப்ப கொண்டு வராங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து பொய்யே பேசி பழகிட்டாங்க. 717 கடைகளை மூடணும் நான் அப்படின்னு சொன்னாங்க. இதே பியூஷ் மனுஷ் வந்து நிறைய இடங்கள்ல வந்து அவரும் வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு. இங்க பாருங்க மூடிக்குன்னு சொல்றாங்க, இந்த பக்கத்துல ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டாச்சு. ஆனா அதை பத்தி அரசு தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் இது வரைக்கும் சொல்லப்படல. இவங்க பொய்ய கட்டமைச்சு பொய்ய பேசி பொய்யில வந்து இன்னைக்கு பொய்ய மட்டுமே பேசிட்டு இருக்கக்கூடியவங்க இவங்க எப்படி உண்மையை காணிப்பாங்க? எப்படி உங்களால தகவல் சொல்ல முடியும்? 717 கடைகளை நாங்க மூடணும்னு சொன்னாதானே இவங்க காட்ட முடியும். இங்க இருக்க கடையை சில கடைங்களா 50 அடி தள்ளி இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இங்க வந்து டாஸ்மாக மூடிட்டு ஆப்போசிட்ல ரெஸ்டோ பார ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 2 நாள்ல தனியார்களுக்கு நிறைய பேருக்கு இவங்க வந்து இது என்ன லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க, ரெஸ்டோ பார் நடத்துறதுக்கான லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க. கேட்டா லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம்னு சொல்றாங்க. லஞ்சமே இல்லைன்னு பொய்யா பேசிட்டு தெரியுறாங்க. பொய்யான அரசு இது. நம்ம என்ன கத்தி கதறி சொன்னாலும் இவர்கள் ஒரு பொய்யில வாழ பழகிட்டாங்க. அந்த பொய்ய உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொய்ய உண்மைன்னு சொல்லி பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மத்தவங்களும் அதை அக்செப்ட் பண்றதுக்கான கட்டாயமும் படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நிறைய பேருக்கு சோசியல் மீடியால என்ன இருக்குன்னா, இவங்கிட்ட என்ன சொல்லி என்ன பிரயோஜனம், எப்படி இவன் கேட்க மாட்டான், 4 பேரை வச்சு நம்மள வந்து கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட வைக்கிறானுங்க, அதுக்கு நம்ம பேசாம வந்து போயிடுவோம். நிலைக்கு இவங்க வந்து ஆளாக்கிட்டு இருக்காங்க இந்த அரசு. ஏன்னா என்ன எனக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கேயுமே டாஸ்மாக் முன்ன மாதிரி தெரியல. மெயின் பாசார்ல இருக்கு டாஸ்மாக். டாஸ்மாக்ல இருந்து இங்க கோயில அங்க கோயில், ஏற்கனவே மரத்துக்கு ஒரு கோயில வேற வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோயிலுக்கு ஒரு 100 சாமியை வச்சுட்டாங்க. அப்போ இவன் எங்க போய் இங்க வந்து டாஸ்மாக் இங்க ஆரம்பிக்க முடியும்? ஒரு அரசு மரம் இருந்தா அதுல வந்து ஒரு வேப்ப மரம் இருந்துச்சுன்னா அதுல ஒரு சாமியை கொண்டு வந்து வச்சிடுறீங்க. அரசாங்கமும் பாவம் தானே, அவங்களுக்கும் வருமானம் வரணும் இல்லையா?
நீங்க எங்க சுத்தி சுத்தி வச்சாலும் ஒரு இடத்துல வந்து என்ன மெயின் ரோட்ல உள்ள கதவை அடைச்சிட்டு பின் வழியாட்டு நீங்க வச்சீங்க. டைரக்ஷனை மட்டும் மாத்திருக்கீங்க. கேட்டா நாங்க கடையவே மாத்திட்டோன்றாங்க. இந்த பொய்யெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம காதுல வந்து இயர் ட்ராப்ஸ் போட்டு ரெடியா வச்சிருக்கணும். அவ்வளவுதான் பிரதர். இதுல இன்னொரு விஷயம் என்ன நடந்துக்குன்னா, 15 வயசுக்கு உட்பட்ட மாணவிகள் அடித்து விரட்டு ஒரு பக்கம் அதிர்ச்சினா, இன்னொரு பக்கம் தாவேக நிர்வாகி திருவள்ளூர் மாவட்டத்துல வந்து 15 வயசு குழந்தையை கிட்டத்தட்ட 2 வருடமாக பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கி இருக்கிறார். இப்ப அவர் மேல போக்சோ வழக்கும் பதிவா இருக்கிறது, தலைமறைவும் ஆயிருக்கிறார். இது எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது? புரியல. 2 வருஷமா 15 வயது சிறுமியை 15 வயது உள்ள சிறுமியை திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு தாவேக நிர்வாகி 2 வருடமாக அந்த பொண்ணை சீரழிச்சிருக்கிறாரு. போக்சோ வழக்கு பாஞ்சிருக்கு, தலைமறைவாயிட்டாரு அந்த பையன். ஒரு பக்கம் போலீஸ் இப்படி அத்துமுறைனா, ஒண்ணு டிவிக்கு நிர்வாகிகளே தொடர்ந்து இப்படி அத்துமுறை நம்ம பலமுறை பேசியிருக்கோம். திரும்ப திரும்ப பேச வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு இல்லையா? இதை இப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறோம் கேட்டு. தாவேகாக்கு இது ஒண்ணும் புதுசு இல்லையே. அவங்களுக்கு வந்து எப்படின்னா தவறான உறவுகளை ஊக்குவிக்கிறது தாவேகா. கணவன் மனைவி உறவா இருக்கட்டும், இல்ல அண்ணன் தங்கை உறவா இருக்கட்டும், அதெல்லாம் உங்களுக்கு வந்து விஷயம் கிடையாது. தாவேகா நிர்வாகி மேல இன்னைக்கு அப்படிதான் கம்ப்ளைண்ட் வந்துச்சு. எலெக்ஷன் அன்னைக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி ஸ்னேக் பாபுவா அவன் பேரு, அவன் வந்து ஒரு 10 வயசு குழந்தைக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்தான்னு சொல்லிட்டு அவன் மேல வழக்கு இருக்கு. அவன் தாவேகா நிர்வாகி. இவங்க எல்லாமே ஏன் இத வாய்ஸ் ஆஃப் ஷரத்தோட வாய்ஸ் வந்துச்சுங்க. நம்ம எத்தனையோ வீடியோஸ் வந்து பேசிட்டோம். இந்த தாவேகா வந்து கட்சி என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? அரசுன்றதை விடுங்க, தாவேகா கட்சி என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? இன்னைக்கு தாவேகாவுக்காக பேசக்கூடிய பெண்கள் என்ன உடல் மொழியில பேசுறாங்க, என்ன தொழில அவங்க இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு இது எல்லாமே வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். இவங்களுக்கு வந்து இந்த அந்த பாலியல் வன்கொடுமையோ இல்ல வந்து வேற எந்த, இப்ப நம்ம கேட்ட என்ன சொல்லுவாங்க, ஏன் திமுக நிர்வாகி பண்ணல? ஏன்டா நீ மாற்றம் சொல்லுதான்டா நீ மாற்றம் சொல்லிட்டு தானே வந்த. ஒருத்தன் பண்ண தப்புக்கு நம்ம அத்தனை பேர் யாரும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கல, யாரும் வந்து முட்டு கொடுக்கல. ஆனா இன்னைக்கு தாவேகா என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அத்தனை விஷயத்துக்கு முட்டு கொடுக்குறாங்க. இன்னைக்கு கரூர்ல போய் சிஎம் வந்து பொய்யா பேசினாரு இல்லையா? நாங்க வந்து ஒருத்தர் ஓடி போயிட்டாரு, நான் வந்து ஸ்டாலினை சொல்லல அப்படின்னாரு. நாங்க என்ன சொல்றோம், ஒருத்தர் ஊழல் செஞ்சு நீங்க நிரூபிச்சா நிச்சயமா உங்களுக்கு தண்டனை கொடுங்க. யாரு இங்க வந்து நீங்க வந்து நான் மாத்திரை நுணுக்குன்னு, ஆமா எங்க வீட்டுல பாப்பாக்கெல்லாம் வந்து மாத்திரை கொடுக்குறோம், எங்க வீட்டு குழந்தைங்களை வச்சு நாங்க வீடியோ போட போறது கிடையாது. இல்ல அவர் ரொம்ப தூயவர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முட்டு கொடுக்க போறது இல்ல. நீங்க ப்ரூவ் பண்ணா நீங்க அதுக்கான தண்டனை கொடுங்க, அது யாரா இருந்தாலும் சரி. அப்போ உங்களுக்கு வந்து அதிமுகல நடந்த குட்கா ஊழல் மத்த ஊழல் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியறது திமுக மட்டுமே. ஏன்னா திமுக மட்டுமே சுயமரியாதையை பேசிட்டு இருக்கு, திமுக மட்டுமே அனைத்து சமூக நீதி பேசிட்டு இருக்கு. இந்த சமூக நீதி இந்த விஷயங்கள் சுயமரியாதை எல்லாம் வந்து பாஜகவுக்கு பிடிக்காத வார்த்தை. இப்போ பாஜக இருந்து வந்திருக்கிறாங்க, இவங்க வந்து அவங்களுக்கு என்ன அஜெண்டா கொடுத்திருக்காங்களோ அதை இவர் நிறைவேற்றிட்டு இருக்காரு. இப்போ குழந்தைங்க முக்கியமா பாத்தீங்கன்னா அவ்வளவு குழந்தைங்க பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க, அவ்வளவு பாதிப்புக்குள்ளாயிட்டு இருக்காங்க. போக்சோ ஆக்ட்ல குழந்தைங்க வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நாங்குநேரியில ஒரு சொந்த தந்தையால, பெற்ற தந்தையால ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டுச்சு. அவருக்கு 20 வருஷம் கடுங்காவல் தண்டனை அவனுக்கு கொடுத்திருக்காங்க. ரெட்டை ஆயுள என்னமோ ஒண்ணு கொடுத்திருக்காங்க, மரண தண்டனையும் கொடுக்கும்போது சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த போக்சோ வந்து இன்னைக்கு வந்து நம்ம தாவேகா ஆட்சின்றனால சொல்லல, போக்சோ நடந்துட்டு இருக்கு, நம்ம அதுக்கான குரல் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் தாவேகா சம்பந்தப்பட்ட அதிகமான கிரிமினல்ஸ் இருக்கிறது, அது ஒரு பயத்தை உருவாக்குது. இப்ப இதே வந்து ஒரு எங்க சொந்த கட்சியில இருக்குப்பா, ஒரு எப்படி சொல்றது, திமுகல ஒரு நிர்வாகி மேல கம்ப்ளைண்ட் வந்தாலோ இல்ல ஒரு அமைச்சர் மேல கம்ப்ளைண்ட் வந்தாலோ அது வந்து அந்த திமுக கட்சி வந்து முடிவெடுக்கும், தலைமை வந்து முடிவெடுக்கும். அவங்க தலையிட மாட்டாங்க அந்த விஷயத்துல, யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, அமைதியா போயிடுவாங்க. ஒரு தவறு நடந்திருக்குன்னு தெரிஞ்சு அது அமைதியா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ குற்றவாளியா இல்லையா நீ நிரூபிச்சுட்டு வானா. ஆனா தாவேகால என்ன நடக்குதுன்னா, தாவேகா பண்ற அத்தனை தவறுகளுக்கும் இவங்க ரூட் மாஃபியா வச்சு, இவங்க ஒரு இன்ஃபுளுசஸ வச்சு அதை மூடி மறைக்கிறது இன்னும் பேராபத்தா இருக்கு, இன்னும் பேராபத்தா இருக்கு. இவங்களுக்கு அது புரியல. ஏன்னா வந்து சிஎம் விஜய்க்கு வந்து அது புரியல. சிஎம் விஜய் இன்னும் சிஎம் பொசிஷனுக்கே வரல, அவர் இன்னும் ஆக்டராவே தான் இருந்துட்டு இருக்காரு. தவிட்டு தற்குறி தாவேகாவா இருக்கு, தவிட்டு தற்குறி தாவேகா. அப்ப இவனுங்களுக்கு மூளைன்றது முட்டில கூட இல்ல.
இப்போ சில பேர் சொல்லுவோம் இவங்களுக்கு மூளை வந்து முட்டில இருக்கு, இவனுங்களுக்கு மூளை வந்து முட்டில கூட இல்லாத கட்சி தான் தாவேகா கட்சி. ஏன்னா இவனுங்களுக்கு மனசாட்சியே கிடையாது. பாலியல் துன்புறுத்தலா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து மிரட்டுறதா இருக்கட்டும், இது ஒரு கட்டத்துல பாஜக செஞ்சுட்டு இருந்ததுங்க. அவங்க கட்சிக்காரங்களே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க பாஜக. அதுக்குன்னு ஒரு தனி வீடியோகிராஃபர் டீமே தனியா இருந்துச்சு. இப்போ தாவேகா வந்து என்ன பண்றானுங்கன்னா அதே ஃபார்முலா தான் இவனுங்களும் கையாண்டுட்டு இருக்கானுங்க. இப்ப இந்த தாவேகா நிர்வாகி எங்கேயும் ஓடி இருக்க மாட்டான். ஓடு 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 ஓடுன்னு பாட்டு பாடி எங்கேயாச்சும் தாவேகா ஆபீஸ்ல இருந்தா அந்த தவிட்டு தற்கொலையை போய் பிடிக்கலாம். ஆனா காவல்துறை அங்க பாயாது. ஒரு பக்கம் ஊழல் குறித்தும் கூடுதலா பேசுறார். ஊழல் வந்து எங்க அண்ணன் ஆச்சு, நீங்க வந்து யாரும் ஊழல் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க தைரியமா சொல்றாரு. நேற்றைக்கு பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் ஒரு ஒட்டுமொத்த பெரிய அளவுக்கு பெண்கள் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் நினைக்கிறேன் 10 லட்சம் ரூபாய் வந்து லஞ்சம் கேட்பதாக பகீர் குற்றச்சாட்டை வைத்து பெண்கள் போராடி இருக்கிறார்கள். அப்ப ஊழலிலையும் கூட ஒழுங்காக இல்லையா அப்படின்னு கேள்வி இயல்பா வருதுல்ல. அவங்க லாயர் தானே ஞான சௌந்தரி, தாவேகா நிர்வாகி தானே அவங்க. பிபி குடுக்கலன்னு சொல்லிட்டு புசியானந்த் 30 லட்சம் ரூபாய் கேட்கிறாருன்னு பேரோட வெளியே வந்துச்சுங்க. அது திமுக பர்சன் கிடையாது, சொன்னதே தாவேகா நிர்வாகி தான். இதே அஜிதா, தூத்துக்குடி அஜிதா சொன்னாங்க, நான் அவ்வளவு பணம் செலவு பண்ணிருக்கேன், எனக்கு போஸ்டிங் கொடுக்காம வேற ஒருத்தர் பணத்தை கொடுத்தாங்க, போஸ்டிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னாங்க. அதே தாவேகா நிர்வாகி தானே. வெளியே போன புதுசா அவங்க திமுக கைக்கூலின்னானுங்க. அதான் சொன்னோம்ல, முட்டா பசங்க இவனுங்க. தாவேகா ஒரு முட்டா பசங்க கூட்டம் வச்சிருக்கானுங்க. அப்ப நீ இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கிற, உனக்கு ஓட்டு போட்ட 1,33% மக்களும் 1,70,00,000 மேற்பட்ட மக்களுமே எதுல இருந்து வந்தாங்க? முட்டைக்குள்ள இருந்தா வந்தாங்க உனக்கு ஓட்டு போடுறதுக்கு. எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட்டவங்க தானே. திமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, அதிமுகவுக்கு போட்டிருப்பாங்க, பாஜகவுக்கு போட்டிருப்பாங்க, நோட்டாக்கு போட்டிருப்பாங்க. பாதி தவிட்டு தற்கொலைகளுக்கு அரசியலே தெரியாது, ஓட்டே போடாம அதையும் பெருமையா சொல்லிட்டு இருந்த தவிட்டு தற்கொலை எல்லாம் உண்டு. நான் ஓட்டே போட்டது இல்ல, ஆனா இந்த டைம் தான் நான் எங்க அண்ணனுக்காக ஓட்டு போடுறேன்னு சொல்ல தவிட்டு தற்கொலையை நம்ம பாத்துருக்கோம். அப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா உடனே அவன் மேல திமுகன்னு பழிய குத்திடுறது. அன்னைக்கு கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, ஏன்டா பிரச்சனை கேள்வி கேட்டாலே திமுக வாடா, நான் திமுகவே இல்லடான்னு. அவனுங்களுக்கு கண்ணுக்கு இப்போ ஒரே எதிரியா தெரியுறது திமுக மட்டும் தான் தெரியுது. ஏன்னா விஜய்க்கு திமுக தவிர வேற எதுவும் தெரியாது. கரூர்ல வந்து பேசினாலும் அவர் அந்த ஆள் எங்க போய் பேசினாலும் சரிதான், அவர் எங்க போய் பேசினாலும் சரிதான். திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி, திமுக. அப்ப நாங்க சொல்றோம் தவிட்டு தற்கொலை தாவேகா, தவிட்டு தற்கொலை தாவேகா, முட்டா பசங்க தாவேகா சொல்லலாம்ல. அப்ப நீங்க ஒரு சிஎம் இருந்துட்டு ஒரு 3ஆம் தரமான வார்த்தைகளை நீங்க உபயோகப்படுத்தும் போது நாங்க பொதுமக்களுக்கு என்ன, நாங்க எங்க தலைவர் மாதிரி தானே நாங்க இருப்போம், எங்க அரசன மாதிரி தானே பிரஜைகளும் இருப்போம். அப்ப நீங்க எப்படி பேசுறீங்களோ அதே லாங்குவேஜ் தான் நாங்க உபயோகப்படுத்துவோம். முதல்ல நீங்க திருந்துங்க, அப்புறம் மக்களை திருத்துங்க. நீங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? நீங்க யார் மேலயும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த போக்ஸ் ஆக்ட் நீங்க சொன்ன 2 வருஷமா ஒரு குழந்தைய வந்து இது பண்ணிருக்கான், அவன் வந்து இது பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு. கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு முன்னாள் எம்எல்ஏ மேல ஒரு போக்ஸ் ஆக்ட் வந்துச்சு, எஃப்ஐஆர் போட்டாங்க, கட்சியில இருந்து நீக்கி வச்சாங்க. அட்லீஸ்ட் நீக்கி வச்ச மாதிரி நடிச்சாங்க அதிமுகல இருந்து. அதுக்கப்புறம் ஒரு மகளுக்கு வந்து அந்த இது கொடுத்தாங்கன்னு வைங்க, அட்லீஸ்ட் அந்த ஒரு பயம் இருக்கும்ல. சரி அந்த ஆளை நம்ம வந்து இது பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒதுக்கி வச்சாங்க கட்சியில இருந்து. இன்னைக்கு தாவேகால அந்த இதெல்லாம் கிடையாது, எல்லாம் சமத்துவம் தான். எனக்கு எல்லா ஊர்லோட மொத்த பொறுக்கிங்களும் போக்குறீங்களும் மொத்தமா இருக்காங்க. எத்தனை பேர் மேல கேஸ் போடுங்க? ஏன்னா தாவேகா நிர்வாகிகள் மேல கேஸ் போடணும், அதுக்கு தனியா ஒரு நீதிமன்றமும் அதுக்கு தனியா ஒரு ஊரே ஜெயிலாக்கணும். நீங்க ஒரு பெரிய ஒரு மாவட்டத்தை எடுத்து நீங்க ஜெயிலாக்குனீங்கன்னா மொத்த தற்கொலைங்களும் அதுலதான் இருப்பானுங்க, கேஸ் வாங்கிட்டு, தலைவன் உட்பட. ஓகே, தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். பல ஆதங்கங்களையும் ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வைத்திருக்கிறீர்கள், அது அப்படி மக்கள் வரைக்கும் விட்டு விடுகிறேன். விவாத சூழல் அறக்கழகத்துக்கு நேரம் ஒதுக்கி நன்றி. நன்றி.